ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, அதாவது நம்ம எல்லாருக்கும் பிடித்த குரு நிறைய பேருக்கு இருக்கும். அதில் சித்தர்களில் இருக்கக்கூடிய ஒரு முதன்மையாக இருக்கக்கூடியவர் அகத்தியர் அப்படின்னு சொல்லலாம். யாருக்கெல்லாம் அகத்தியர் பிடிக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதை இப்பயே சொல்லிடுறேன். ஸோ அகத்தியரை பார்க்கணும் அப்படின்றது பல பேருக்கு ஆசை. ஸோ அகத்தியரை எப்படி நம்ம பார்க்கறது, என்ன பண்ணலாம், அதுக்கு சாத்தியம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் தெரியல. நாமளும் முயற்சி தான் செய்யணும். நானும் முயற்சியில் தான் இருக்கிறேன். இது எனக்கு சக்ஸஸ்லாம் ஆகலை. எப்படி அதை பண்ணலாம் அப்படின்றத உங்களோட கூட பகிர்ந்துக்கிறேன். அதாவது ஒரு யோகி அவர்கள் இந்த விஷயத்த சொன்னாங்க. இது அகத்தியரை தரிசிக்கக்கூடிய மந்திரமா, நீ இதை செஞ்சு பார்க்கலாம், உன்னுடைய மனக்கண்ணில் நீ இவரை பார்க்க முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறார். மனக்கண்ணில் அது விஷுவலைசேஷன், நான் அது இப்பயே பார்த்துருப்பேன், அதுக்கு நான் மந்திரத்தை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு சொன்னேன். இல்லை, இது உயிரோட்டமாக இருக்கும், இது உண்மையாக இருக்கும், இது கற்பனையாக இருக்காது அப்படின்னு அவர் சொன்னார். அதனால் நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டேன். ஆமாம், நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் நானும் அதை இது வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அற்புதமாக அது ஒர்க் ஆகிறத உங்களால் உணர முடியும். அதாவது நம்முடைய சுழுமுனை ஜோதியில் வைத்து மனதிற்குள்ள இதை நீங்கள் செய்தோம் அப்படின்னா கற்ப யோக ஞானம் சித்திக்குமா. இதை நீங்கள் நல்லா மந்திரத்தை உச்சரிக்க தமிழ் கவிபாடும் சக்தி நமக்கு ஏற்படுமா. தமிழை கவிபாடக்கூடிய ஒரு வல்லமை நமக்கு உண்டாகுமா. தமிழை உச்சரிக்கணும். தமிழ் மேலே யாருக்கெல்லாம் பற்று இருக்கிறதோ மறக்காமல் இதை செய்து பாருங்கள். அகத்தியரை பார்க்கிறோமோ இல்லையோ, தமிழ் கவிபாடக்கூடிய, தமிழில் சிறப்பாக பேசக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் சக்தியை பெறுவோம். கற்ப யோக ஞானம் நமக்கு சித்திக்கும். யோக ஞானம் நமக்கு சித்திக்கும். அது மட்டும் இல்லாமல் அகத்தியரை நம்முடைய மனக்கண்ணால், அகக்கண்ணால் அவரை நம்மளை தரிசிக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணோன்னா, அகத்தியர் உருவத்தை கொண்டு வரக்கூடாது. ஏன்னா அகத்தியர் எப்படி இருப்பார்னு நமக்கே தெரியாது. எந்த கற்பனையும் கொண்டு வராமல் மனதிற்குள்ள புருவ மத்திக்கு கொண்டு வந்து நீங்கள் மூச்சு காற்று, அதாவது 2 காற்றுலேயும் ஓடணும். அதான் கான்செப்ட். அதுக்கு நீங்கள் பத்மாசனத்தில் உட்காந்திங்கன்னா அற்புதமாக அந்த மூச்சு காற்று வரும். மந்திரம் அம் உம் ஓம் வம் மம் மகத்தான அகத்தீசாய நமஹ. அம் உம் ஓம் வம் மம் மகத்தான அகத்தீசாய நமஹ. அம் உம் ஓம் வம் மம் மகத்தான அகத்தீசாய நமஹ. அம் உம் ஓம் வம் மம் மகத்தான அகத்தீசாய நமஹ அப்படின்னு நாம் லட்சமுறை கூட சொல்லலாம், தப்பில்லை. இதை சொல்ல 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 அவர் உங்களுக்குள்ள, உங்களுடைய அகக்கண்ணில் ஜோதி ரூபமாக அப்படியே வெளிப்படுவார். ஆமாம், ட்ரை பண்ணி பாருங்கள். பக்தியுடன் ட்ரை பண்ணி பாருங்கள். அவரை பார்க்க முடியும். இது பேர் அகத்தீசருடைய தியானம். முயற்சி செய்து பாருங்கள். அற்புதமாக பலன் தரும். மிக்க நன்றி. அடுத்த பதிவில் வேறு ஒரு தகவலை பார்க்கலாம். வேறு ஒரு தியான முறைகளையும் வேறு ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அகத்தியர் உங்களுக்கு பிடிக்குன்னா மறக்காமல் அகத்தியர்னு கமெண்ட் பண்ணுங்கள்.